ஓட்டு தான் கேட்குற டைம் தான் வரானுங்க, அதுக்கப்புறம் எவன் வரான்? ஓட்டு வாங்குற தம்பிங்க அந்த ஓட்டு வாங்கும்போது தான் வித்தை காட்டுவானுங்க, அதுக்கப்புறம் வித்தை காட்டுறதுக்கு வரவே மாட்டானுங்க. தேவார ஐயம்மா நீங்க ஓட்டு போடுங்கம்மா, உங்களுக்கு நல்லது செய்யறோம், குழா தண்ணி வரும், அந்த தண்ணி வரும், குழா தண்ணியே வரல, அதுக்கு வரி வாங்குறானுங்க. எதை செய்யறாங்க சொல்றாங்களோசரம் எங்க செஞ்சிருக்கிறாங்க? குழப்பு நடக்கிறதுக்கு இங்க தண்ணியில லோல் போட்டு லொங்க இஞ்சின்னு லோல் போடுறோம். 3 நாளா தண்ணி நிக்குது, அங்கங்க தண்ணி நின்று தான் இருக்குது. மகளிர் உதவி தொகைன்னு மாசம் மாசம் கொடுக்குறாங்க, அது வருதா? இல்ல சாமி, எழுதி போட்டேன், சும்மா வான்னு சொல்றாங்களோசரம் இன்னும் ஒரு ஸ்டெப் எடுக்கல. எத்தனை வாட்டி போய் நடந்து பார்த்துட்டு தான் வந்துட்டேன். விதவை காசு வரல. எங்க வீட்டுக்காரர் செத்து 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷமா 4 பைசா கொடுக்கல. தரன்ட்டு ஏமாத்துறானுங்க. உங்ககிட்ட பணம் கொடுத்து அனுப்புற, நீ பணத்தை வச்சுக்கின்னு நீ வீட்டில் படுத்து தூங்குற அழகா பொண்டாட்டி பிள்ளையோட. நாங்கள் கஷ்டப்படுறவங்களை யார் வந்து பார்க்குறேன்? ஓட்டு தான் கேட்குற டைம் தான் வரானுங்க, அதுக்கப்புறம் எவன் வரான்? மகளிர் உதவி தொகைன்னு மாசம் மாசம் கொடுக்குறாங்க, அது வருதா? இல்லை சாமி, ஆஃபீஸுக்கு எத்தனை வாட்டி போய் நடந்து பார்த்துட்டு தான் வந்துட்டேன். விதவை காசு வரல. எங்கள் வீட்டுக்காரர் செத்து 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷமா 4 பைசா கொடுக்கல. தரன்ட்டு ஏமாத்துறானுங்க. வீட்டாண்டுக்கிற கமிஷன் எல்லாம் அட போடா, உன் காசு எதிர்பார்க்க முடியாது. ஓட்டு வாங்குற தம்பிங்க அந்த ஓட்டு வாங்கும்போது தான் வித்தை காட்டுவானுங்க, அதுக்கப்புறம் வித்தை காட்டுறதுக்கு வரவே மாட்டானுங்க. தேவார ஐயம்மா நீங்க ஓட்டு போடுங்கம்மா, உங்களுக்கு நல்லது செய்ய, குழா தண்ணி வரும், அந்த தண்ணி வரும், குழா தண்ணியே வரல. மாசம் ஆனாக்க துட்டு வாங்கிக்கிறானுங்க. அது எங்கே போகிறது? நாங்கள் கிணறு எடுத்து போர் எடுத்து தண்ணி எடுக்கிறோம், குழா தண்ணியே வரல, அதுக்கு வரி வாங்குறானுங்க. வீட்டு வரி, தண்ணி வரி, ட்ரைனேஜ் வரி, எல்லா வரியும் கட்டின்னு வரோம். ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டாங்க. 10 ரூபாய் குறைக்க மாட்டாங்க. வீட்டு வரிலாம் 1000 ரூபாய் கட்டின இடத்துலலாம் 4000 வருது. இப்போ எங்கேருந்து கட்டுறது? நாங்கள் ஏழை பழங்க இந்தமாரி மழையில் கஷ்டப்பட்டு எங்கே வருது வருமானம்? ஒரு 100 ரூபாய் கிடைக்கிறதுக்கே இந்த கஷ்டப்பட்டுக்கிறோம். இதுக்கு இன்னும் உருன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்னும் ஸ்டெப் எடுக்கணும். தண்ணி வசதி காட்டணும், மறுபடியும் ரோடு வசதியாக இருக்கணும், தண்ணி நிற்காத போயிடணும். மக்கள் வயசானவங்க தத்தல் போட்டு நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணணும். அதெல்லாம் செய்யலைனாக்கா அப்புறம் கவர்மெண்ட் எதுக்கு? அந்த கவுன்சிலர்கிட்ட போய் சொன்னாலும் எதை 1 ரூபாய் கண்ணு மேலே வைக்கிறது கொடுக்க மாட்டானுங்க. அவனுங்க இந்த ஓட்டு வாங்குற டைமில் 150 கொடுத்தாக்காது நான் வாங்கவே மாட்டேன், நான் ஓட்டு விற்கிற மாரி ஆகிடும்டா, நான் வாங்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிடுறது. நடபாத வியாபாரிகளுக்குன்னு லோன் தராங்க, நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்காங்கல்ல. எதை செய்கிறாங்க சொல்கிறாங்களோசரம் எங்கே செஞ்சுருக்குறாங்க? இருந்தாலும் யார் எப்படின்றது நீ நடைமுறையில் பார்த்து செய்யணும் தான் நான் சொல்லினுக்கிறேன். மக்கள் குறைய டைரக்டா வந்துன்றீங்க. ஆமாம், நீ சும்மா உங்ககிட்ட பணம் கொடுத்து அனுப்புற, நீ பணத்தை வச்சுக்கின்னு நீ வீட்டில் படுத்து தூங்குற அழகா பொண்டாட்டி பிள்ளையோட. நாங்கள் கஷ்டப்படுறவங்களை யார் வந்து பார்க்குறேன்? இந்த தண்ணியில் லோல் போடுற வயசான காலத்தில் மழை பெஞ்சா உங்கள் வீட்டுக்கிட்ட ஆகட்டும், நீங்கள் வரும்போது ஆகட்டும், சிரமங்கள் எவ்வளோ? தண்ணி போகுதுங்களா? தண்ணி தான் தண்ணி அப்படியே நிற்குது, குட்டையாக நிற்குது. ரோட்டில் தண்ணி போகிறதுக்கு முடிய மாட்டேங்குது. இல்லை, மழை வடிகால் அமைச்சிருக்கோம். ஸோ இந்த வட்டம் 1 ஹவருக்கு மேலே தண்ணி நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இல்லையா, நேற்றுலாம் எவ்வளோ தண்ணி இந்த இடமெல்லாம் இது மேலேயே ஏறி வந்துடுச்சு தண்ணி. அந்த மாதிரி இருந்தது நேற்று மழையில். இருக்குது, ரோட்டில் வர்றதுக்கு முடியல, ரோடு சரியாக போடலை, ரோடெல்லாம் தண்ணியாக இருக்குது. நாங்கள் சீமாத்தம்மா நகரில் ரொம்ப கஷ்டம். இந்த கோயிலுக்கு எதிரில் ரொம்ப தண்ணி நிற்குது, சீர் பண்ணுறதுக்கு ஆளே வரமாட்றாங்க. யாரை கேட்குறது? எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறது, எத்தனை வாட்டி கேட்குறது? யாருமே தக்க பதில் செய்யலை. அது அப்படியே பள்ளமாக கிடக்குது ரோடெல்லாம். ஆடோ, என் ஓட்டு வாங்குற தம்பிங்க அந்த ஓட்டு வாங்கும்போது தான் வித்தை காட்டுவானுங்க, அதுக்கப்புறம் வித்தை காட்டுறதுக்கு வரவே மாட்டானுங்க. தேவாரன்னு வானுங்க, அதுக்கப்புறம் சான்ஸே கிடையாது. அவனுங்க பார்க்கறதே கிடையாது. ஆமாம், 1 வாரமாக ஸ்டார்ட் ஆகிருக்குது மழை. தண்ணி அவ்வளோ நிற்கல. இன்னைக்கு 3 நாளாக தண்ணி நிற்குது, அங்கங்க தண்ணி நின்று தான் இருக்குது. தோண்டி இருக்கிறாங்களோசரம் கோயிலுக்கு எதிரிலேயே தோண்டியிருக்காங்க, அதெல்லாம் சரி பண்ணலை ஒன்றும். உள்ளதான் 2-3 பேர் விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. நாங்கள் சொல்ல தான் செய்யணும், வேற என்ன பண்ண முடியும் எங்களால்? இல்லை, நீங்கள் ஓட்டு தான் கேட்குற டைம் தான் வரானுங்க, அதுக்கப்புறம் எவன் வரான்? சரி, எவனுமே வரமாட்டான். கோரிக்கை வச்சாலும் அந்த நிமிஷம் தான் அவங்க கதை பேசுறது, அதுக்கப்புறம் சான்ஸே கிடையாது அவங்க வர்றதுக்கு. எங்கள் வீட்டுக்காரர் வாங்கினாலுமே நான் திட்டுவேன். அந்த மாதிரிலாம் காலத்தை ஓட்டினேன். இந்த பொழப்பை நம்பி தான் நாங்கள் வழி நடந்துன்னு இருக்கிறோம். இந்த பொழப்பு நடக்கிறதுக்கு இங்கே தண்ணியில் லோல் போட்டு லொங்க இஞ்சின்னு லோல் போடுறோம்.